நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நன்றி ஏசப்பா. இந்த மே மாதம் 4 மாதங்களாக எங்களை பாதுகாத்து வந்த கிருபைக்காக தயவுக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா. நன்றி ராஜா. இந்த மே மாதம் முதல் சனிக்கிழமை எங்களை பார்க்க செஞ்ச கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே ஏசப்பா. எங்கள் 4 மாதங்களும் கண்மணி போல் நீங்க பாதுகாத்து வந்தீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா இந்நாள் வரைக்கும் இந்த ஒரு குறை இல்லாம எங்களை பாதுகாத்து வந்துட்டீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. நாங்க வந்துட்டு உங்களோட உயிர் திறத்தில் எல்லாத்தையும் நாங்க பார்த்தோம் ஆண்டவரே ஏசப்பா. உங்களுக்கு பிரியமானதை நான் செய்ய எங்களை பயன்படுத்த ஒரு கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அந்த உயிர் தெரிந்து நாங்களும் ஏசப்பா ஒரு புது சிஷ்யாக உயிர் பெற்றது கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா ஏசப்பா. எங்களை வந்துட்டு ஒரு குறையில்லாம நீங்க நடத்தினீங்க, அதற்காக நன்றி. ஓகே வரத்தி ஆசீர்வதிச்சீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. எந்த ஏசப்பா உணவுக்கோ உடைக்கோ இருக்கிற இடமுக்கோ எந்த ஒரு இது குறையெல்லாம் நீங்க நடத்தினீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா. இந்த பிரேயரை ஏசப்பா நல்லபடியாக சித்தம் இல்லாமல் நாங்க ஜெபிப்பது கூடாத காரியம் சித்தம் வச்சு ஏசப்பா. நாங்க கடந்த லாஸ்ட் மந்த் 1 month பிரேயர் வைக்கணும்னாலும் இந்த மந்த் நீங்க வைக்க ஆயுதப்படுத்தினீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா. வர வேண்டிய ஆத்மாக்களை சேர்க்கமாக நீங்க சேர்க்க போறீங்க, அதற்காக நன்றி ராஜா. இந்த பிரேயரை தொடக்கம் முதல் முடியும் வரை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த பாடல் வேண்டும், எந்த வசனத்தை தியானிக்க வேண்டும் என்று ஏசப்பா நீங்க எங்க கூட இந்த வழிநடத்த போறீங்க, அதற்காக உங்க கூட நன்றி ஏசப்பா. எங்க இருக்கிற ஒருத்தரையும் நீங்க சாட்சியாக நிறுத்த போறீங்க, அதற்காக உங்க கூட நன்றி ராஜா. உங்க கூட ஸ்தோத்திரம் ஏசப்பா.
ஏசப்பா எங்களை மக்களை நீங்க வெகு சீக்கிரமாக கொண்டு சேர்க்க போறீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. அழைத்தவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் என்ற மாதிரி ஏசப்பா இன்னைக்கு யார் யார் என்ன மெசேஜ் கேட்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ ஏசப்பா, அவங்களாம் எந்த ஒரு சாத்தனை எந்த விதத்தையும் தடை பண்ணாதபடி ஏசப்பா கூட்டியம் சேர்க்க நீங்க கிருபை செய்ய போறீங்க, அதற்காக நன்றி ராஜா. உங்க கூட அனுப்பி ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த தடவை ஜெபத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுக்கிற ஜெபம் கேட்டு நல்ல பிதாவே ஆமென். 158 சாங். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், நீரல்ல பரிசுத்த ஆவியானவர், செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே, தெய்வமே துணையாளரே, ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே, தெய்வமே துணையாளரே, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா, வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா, எனது ஏசமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே, எனது ஏசமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உம்மையே நம்பியுள்ளேன், நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, அன்பின் சிகரமே ஆருயிரே, அனைத்தும் தெய்வமே ஆறுதலே, அன்பின் சிகரமே ஆருயிரே, அனைத்தும் தெய்வமே ஆறுதலே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே. சாங் நம்பர் 213. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே, மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே, மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே, மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையில் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையில் நிரப்புமே, மேகமே மகிமை மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே, மேகமே மகிமை மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே, வானம் திறக்கணும் தெய்வம் பேசணும், வானம் திறக்கணும்
நித்தம் சொல்லணும் மேகமே மகிமை மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே மேகமே மகிமை மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே மறுரூபமாக்கிடும் மகிமை மேகமே மறுரூபமாக்கிடும் மகிமை மேகமே முகங்கள் மாறணுமே ஒளிமயமாகணுமே முகங்கள் மாறணுமே ஒளிமயமாகணுமே மேகமே மகிமை மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே மேகமே மகிமை மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே நடக்கும் பாதைகளை நாடோறு காட்டுமே நடக்கும் பாதைகளை நாடோறு காட்டுமே மேகமே மகிமை மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே மேகமே மகிமை மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது என் தேச எல்லையெங்கும் பெருமழை வேண்டுமே என் தேச எல்லையெங்கும் அருள்மழை வேண்டுமே மேகமே மகிமை மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே மேகமே மகிமை மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே எல்லாம் நடக்குமே எல்லாம் நடக்குமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த 7ஆம் மணி வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொன்னவரே. அப்படியாக அப்பா, நாங்கள் முன்குறித்த நேரத்தில் அப்பா இந்த ஆராதனை துவங்கவில்லை. நீங்க முன்குறித்த நேரத்தில் அப்பா நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். அப்பா, இந்த எல்லையில் மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பகமாகவும் அப்பா எங்கள் மத்தியில் இறங்கி வந்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் மேகமாக எங்கள் மத்தியில் இறங்கி வந்ததுக்கு நன்றி சொல்லியிருக்கிறோம் ஆண்டவரே. மறுரூபமாக மேகமாக எங்கள் மத்தியில் இறங்கி வந்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். கையளவு மேகம் பெருமழை பொழிந்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் மத்தியில் இறங்கி வருவதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா என்று கூப்பிட்ட மாத்தது மேகமே அப்பா வாரும் என்று கூப்பிட்ட மாத்தது எங்கள் மத்தியில் இறங்கி வந்ததுக்காக நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, ஒரு குறையில்லாமல் நீர் பாதுகாத்தது தயவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த நாள் வரை கண்மணி போல பாதுகாத்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா 4 மாதங்களா நீ பாதுகாத்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 5ஆம் மாதத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும் அந்த நீர் எங்களோடு கூட இருந்து பாதக்கல்லில் மோதாதபடி பாதுகாத்த கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எதை குறித்தும் அப்பா நாங்கள் கலங்காதபடிக்கு அப்பா எங்கள் மத்தியில் கடந்து வந்து எங்கள் ஒவ்வொரு மாளிகை செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, கலங்கி நின்ற வேலையில் ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு கூட இருந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நான் ஒன்றுமே இல்லை என்ற நேரத்தில் எங்கள் மத்தியில் இறங்கி வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோர்ந்து போகிற நேரத்தில் என் மத்தியில் கடந்து வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி பிதாவே, நன்றி. ஒரு தாயை போல அப்பா ஒரு தகப்பனை போல நீர் எங்களை தேற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இரவு நேரத்தில் ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு கூட பேசுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி. தனிமையின் பாதை நடக்கும் போதெல்லாம் அப்பா நீர் எங்களோடு கூட இருந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தண்ணீர் நடக்கும் பொழுது ஆறுகளில் கடக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா நாங்கள் மூழ்கி போகாதபடி அப்பா நீர் எங்களை பாதுகாத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி 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 நன்றியோடு 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 துதிக்கிறோம் 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 ஐயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் இறங்கி வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்க மாட்டவரே. அப்பா எங்க ஒவ்வொரு பாதுகாப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்க மாட்டவரே. நன்றி நன்றி. மாதம் முழுவதும் கருத்து ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா எங்க ஒவ்வொரு பேர் ஆசீர்வாதையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கையில் பிரேச ஆசீர்வாதையும் மீதம் எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நன்றி பிதாவே, நன்றி 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 நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே.
ஒன்றுமில்லாமல் இன்று என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்த்தும் பேரன்பு ஒன்றுமில்லாமலே இன்று என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் எந்த நல்ல ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம் இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் எந்த நன்பு ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம் போன நாட்கள் தந்த வேதனைகள் உன் அன்புதான் என்று அறியவில்லை போன நாட்கள் தந்த வேதனைகள் உன் அன்புதான் என்று அறியவில்லை உன் சொந்தமாக்கவே மார்போடு சேர்க்கவே புடமிட்டு உருக்கினீர் என்னையுமே உன் சொந்தமாக்கவே மார்போடு சேர்க்கவே புடமிட்டு உருக்கினீர் என்னையுமே தெய்வ அன்பு என்ற உன்னதம் இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் எந்த நன்பு ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம் ஆழ்மனதின் துக்கபாரமெல்லாம் உன் தோளில் ஏற்றதை உணரவில்லை ஆழ்மனதின் துக்கபாரமெல்லாம் உன் தோளில் ஏற்றதை உணரவில்லை தன்னந்தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உன் ஜீவனை கொடுத்து ரட்சித்திரே தன்னந்தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உன் ஜீவனை கொடுத்து ரட்சித்திரே தேவன்தானே அடைக்கலம் இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் எந்த நல்ல ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம் தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் எந்த அன்பு ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம் ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு எந்தன் பெருந்துரைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு சோதரம் ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஒன்றுமில்லா நேரத்தில் ஆண்டவரே அப்பா நீர் என்னை சேர்த்து கொண்டதற்காக நமக்கு சோதரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா தனிமையிலே மனம் உடைந்து போகின்ற வேளையில் அப்பா பாதையில் கண்ணீரோடு இருக்கின்ற வேளையில் ஆண்டவரே அப்பா கரம் பிடித்து நீர் என்னை தூக்கி நிறுத்துறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே
நன்றி அப்பா, நன்றி 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 நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா, தேவன் தாமே நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்காக, நீர் கொடுக்கிற அந்த கிருபைக்காக நன்றி சொல்றோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் அப்பா, உம்முடைய இரக்கத்தினால், தயவினால் அப்பா, அந்த நாலு வரை நீர் எங்களை ஒவ்வொரு பாதுகா தயவுக்கு நன்றி சொல்றோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து எங்களை ஒவ்வொரு ஆசீர்வாதியும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பொறுப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே சேர்த்துடும் எங்கள் ஜீவனூர்ல தகப்பனே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 176வது பாடல். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே என்று சொல்லி இந்த மாலை வேளையிலே தேவன் நம்மோடு கூட இந்த பாடலை அவர் பாட சித்தமா இருக்கிறார். நாம் யாவரும் ஒருமித்து இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு, நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். ஒரு குத்த இதயம் கேட்கிறார், உறைந்த உள்ளம் தாங்குகிறார். ஒரு குத்த இதயம் கேட்கிறார்,
ஹalleluya ஹalleluya ஓ நன்றி ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே எங்க அப்பா மனிதர்கள் ஒருவேளை கைவிட்டாலும் என் தகப்பனை கைவிடாத ஒரு ஆண்டவரே இப்ராஹிமை கடைபிடித்து நடத்தின தேவன் ஆண்டவரே இந்த மாலை வேளையில் இந்த ஆராதனையுடைய கரவைகளை ஒவ்வொருவரை பிடித்து நடத்துகிறதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த வேளையை நொறுங்குண்ட இதயங்கள் உடைக்கப்பட்ட இதயங்கள் ஆண்டவரே அப்பா என்ன தேவைகளோடு ஆண்டவரே என்ன சஞ்சலத்தோடு என்ன தவிப்போடு கூட ஆண்டவரே இந்த ஸ்தலத்திற்கு வந்திருக்கிறாரோ தெரியல தகப்பனே அந்த நாளிலே ஆண்டவரே மேல் மாடியிலே காத்திருக்கும் போது பெந்தகோஸ்தி நாளிலே ஒரு அனுபவத்தை கொடுத்த தேவன் அப்பா இந்த வெளியிலும் ஆண்டவரே இந்த வீட்டிலே காத்திருக்கிற ஆண்டவரே இந்த வீட்டிலே ஒரு புது ஆண்டவரே அனுபவத்தை வந்திருக்கிற யாவருக்கும் நீர் கொடுக்கப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஓ நன்றி 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 உடைய மகிமை ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் ஆட்கொள்ளட்டும் தகப்பனே மாம்ச கிரியைகள் ஒன்று செயல்படாதபடி பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கிரியை இந்த இடம் முழுவதும் செயல்படுவதாக ராஜா ஓ நன்றியோடு அப்பா வந்திருக்கிற யாருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே உலகம் கொடுக்கிறதான சந்தோஷம் அல்ல ஆண்டவரே தேவ ஸ்தலத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கும் போது அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன் அப்பா உடைய சந்தோஷத்தை நித்தியமா நாங்கள் அனுபவிப்பதற்கு தேவன் தாமே ஆண்டவரே இந்த ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன் உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா அழாதையாய் அழைத்தே நான் திரிந்தேனையா அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி எதிராய்வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே எதிராய்வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன் அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி ஒரு நாளும் குறையில்லாமல் உணவு நன்றி உறைவிடமும் உழையும் தந்து காத்து வந்தேன் உறைவிடமும் உழையும் தந்து காத்து வந்தேன் அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி அப்பா
நாவில் வைத்து அச்சங்களை ரட்சிக்க பயன்படுத்துகிறேன். அச்சங்களை ரட்சிக்க பயன்படுத்துகிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். சாட்சி நேரம். தேவன் நாம் மகிமைப்பட தேவன் செய்த அற்புதத்தை சொல்லி சாட்சியாக உட்கார்ந்து கர்த்தர் தாமே இந்த நாள் வரைக்கும் கண்ணில் கண்வரைக்குள் பாதுகாத்தார். எல்லாவற்றிலும் தெய்வ கரம் கூட இருந்து குடும்பத்திலே சமாதானம் சந்தோஷம் என்னாலும் தேவனை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கையை மட்டும் தேவன் கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தர் கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். Oh, praise the Lord. Hallelujah. Hallelujah. வேற சாட்சி? கர்த்தர் என்னை சாட்சி செலுத்துறேன். கர்த்தர் என்னை இங்க கொண்டு வந்ததுக்கு பெரிய சாட்சி, அதுவே பெரிய சாட்சி. Hallelujah. கர்த்தருக்கு நன்றி சார். வேற சாட்சி? சரி. Praise the Lord. கண்ணின் கருவிழி போல ஆண்டவரை காத்து வந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு கொடான கூடிய நன்றி. அப்பா பிறந்த நாள் முதல் இந்நாள் வரையிலும் எவ்வளோ கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சந்தோஷம் எல்லாமே இருந்த போதிலும் எங்களை இந்நாள் வரையிலும் நடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு கொடான கூடிய நன்றி. Hallelujah. Hallelujah. Praise the Lord. பெயருக்கு இன்னைக்கு எப்படி வருவது இல்லை, வெயில் ஒரே பயமாக இருந்துச்சு. ஆண்டவரே நான் எப்படியாவது போகணும் இதில் சிந்தைய வேண்டிகிட்டே இருந்தேன். நல்லபடியாக எனக்கு சேர்ந்து அந்த பிள்ளைகளை படம் கொடுத்து நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னு. ஆனால் எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளோ பாடுகள் பட்டுட்டேன். அத்தனைக்கும் ஆண்டவர் என் கூட இருந்து எனக்கு கை தூக்கி என்னை நேராக நிமிர்ந்து நிற்குது அப்படின்ற மாதிரி என்னை வெளிப்படுத்தாங்க. எல்லாம் ஒவ்வொரு ரிப்பர் ஏசி ரிப்பர் அது போய் சரி பண்ணதும் இது சுழிச்சு ரிப்பர் இப்படி ஒன்று ஒன்றா வருது. என்ன செஞ்சு எங்களுடைய பெரிய சோதனை வருது அப்படின்னு முடிய நேரத்தில் அப்படின்ட்டு ரொம்ப கருது பண்ணேன். நான் ஆண்டவர் சொல்லிட்டேன், நீங்கள் பார்த்து என்ன செய்யறீங்களோ அதை செய்யணும். அதே மாதிரி ஆண்டவர் எனக்கு அந்த நேரத்தில் ஒரு செம்மையாக ஒரு வாழை கொடுத்து எனக்கு காசு கொடுத்தாரு. அதுக்காக நான் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நன்றியை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டியே உங்களதார். நன்றியை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டியே உங்களதார். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. வேற சாட்சி? Praise the Lord. ரெபேக்காக்கு வந்துட்டு ஜான்வரி மந்த் நான் வந்து ஒரு சாட்சி சொல்லியிருந்தேன். லைக் என்னன்னா அவளோட ஹாஸ்டல் வந்து இது பேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவளோட, ஏன்னா அவள் நவம்பர் தான் இங்கே வந்துட்டு போனா அப்படின்னால பாஸ்போர்ட்டும் கூட சேர்ந்து வந்து எரிஞ்சிருச்சு அவளோட இதுலேயுமா. மற்ற பசங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து காலேஜில் கொடுத்து வச்சுட்டாங்க, இவளோட பாஸ்போர்ட் மட்டும் எரிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக அப்புறமா திருப்பி அவள் நடுவில் இங்கேருந்து போனனால நவம்பர் மந்த்லேருந்து தான் நாங்கள் விசா வந்து எடுத்து அமிச்சோம். அது வந்து நவம்பர்ல இருந்துட்டு மார்ச் மந்த் வரைக்கும் தான் ஆக்சுவலாக அது வேலிடு.
இவனோட பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணிட்டா. பட் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க வந்துட்டு பாஸ்போர்ட் எரிஞ்சிச்சுலாம் சொல்லாதீங்க, என்ன எரிஞ்சிட்டுன்னு சொல்ல காலேஜோட ரெப்யூட்டேஷன் போயிடும். ஸோ அதனால வந்துட்டு ஏன்னா பாஸ்போர்ட் லாஸ் ஆனது இவளுக்கு மட்டும்தான், மற்றவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அந்த மாதிரி திங்ஸ் தான் லாஸ் ஆயிடுச்சு. ஆனால் இவளுக்கு என்ன சொல்லிட்டாங்க, நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க காலேஜ் வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பாஸ்போர்ட் வந்து என்னன்னா யாரோ திருட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க காலேஜ்னு சொல்லிட்டனால அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, போய் சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் பாஸ்போர்ட் வந்துட்டு ஒரு 1 வீக்ல 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சு பாஸ்போர்ட் வரதுக்கு. இதுக்கு நாட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா விசா வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இப்போ வந்து விசா இல்லாம வந்து ஆக்சுவலி பாஸ்போர்ட் விசா இல்லாம ஒரு கண்ட்ரி இருக்கவே கூடாது, அது லீகலி தப்பு. அது வந்துட்டு என்ன ஆயிடுக்கு, இது வரைக்கும் அவளும் வந்து மேனேஜ்மெண்ட், ஏன்னா மேனேஜ்மெண்ட் இஷ்யூ தான் அது வந்து, நம்ம பாஸ்போர்ட் எரிஞ்சிச்சு இவளுக்கு எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பாஸ்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா போயிட்டு திருப்பி விசா வந்து ரினியூல் பண்ணும், இல்லை வந்து ஃபைன் போட்டுருவாங்க. அப்புறம் அவங்க கிட்ட போய் கேட்டோன்னா அவங்க வந்து சொன்னாங்க, நீங்க ஏன் இவ்வளவு நாள் வந்து நீங்க எங்க கிட்ட சொல்லவே இல்லை, இவ்வளவு நாள் வந்து விசா இல்லாம இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஃபைன் வந்து ஒரு 11,000 நீங்க பே பண்ணும் அப்படின்ட்டாங்க. அவளுக்கு வந்து உடனே வந்து அவ சொல்லிட்டா, என் மிஸ்டேக் இல்ல, அது ஹாஸ்டல் இது ஃபயர் ஆயிடுச்சு, அங்க பாஸ் பண்றது அது வந்து என்னோட இது கிடையாது, நீங்க எப்படி இது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நீங்க வந்து 11,000 பே பண்ண வேணாம், நீங்க வந்து நாங்க கொஞ்சம் போடுறோம், நீங்க வந்து 6,500 பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா 6,500 இவன் ஃபோன் பண்ணி எனக்கு உடனே கேட்டா, இது மாதிரி வந்து சொல்றாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு. இது நீ வெயிட் பண்ணிட்டு நீ வெயிட் பண்ணு, உடனே எல்லாம் பே பண்ற முடியாது, ஏன்னா நம்ம லாஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால வந்து வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி வந்து நடுவில் லீவ் வந்துருச்சு, அவங்களுக்குமே வந்து இது சொல்லிட்டாங்க, மண்டே வந்து பார்க்க சொல்லிட்டாங்க. இப்போ இவனால வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி 6,500 பே பண்ண நாங்கள் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு தெரியுது ஆக்சுவலா அமௌண்ட் வந்து 6,500 தான். அவங்க வந்து நம்ம கிட்ட என்ன சொல்லிருக்காங்க 11,000, ஆனா நீங்க வந்து நாங்க பாதி பே பண்றோம், 6,500 மட்டும் பே பண்ணா போதும்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு தெரியாது. அப்புறம் வெளியில போய் வேற ஒரு 4-5 பேருக்கு விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க சொன்னாங்க, இல்ல இவ்வளவுதான் பே பண்ணுவோம் அப்படின்ட்டு. அப்புறம் அவன் என்ன பண்ணிருக்கா, ஆக்சுவலா அந்த யூனிவர்சிட்டி ஓனரா அவர் வந்து அந்த மாதிரி தான் ஹெட் போல, அவர் அந்த யூனிவர்சிட்டி ஓனர் நம்பர் ஏதோ கிடைச்சிருக்கு போல இவருக்கு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, லெட்டரா எழுதி கொடுங்க, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கணும், நார்மலி ஃபைன் பே பண்ணி ஆகணும், நீங்க வந்து லீகலா இல்லாம நீங்க இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் லெட்டர் எழுதணும்னு சொல்லிட்டு லெட்டர்லாம் வந்து அவ சீனியர்லாம் கேட்டு அதெல்லாம் எழுதிட்டா. அதுக்கப்புறமா சடனா வந்து யாரும் சொல்லியிருக்காங்க, லைக் இந்த மாதிரி நீங்க போய் அந்த ஓனர் கிட்ட கேளுங்க, அவர் வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டோம்னா அவர் வந்து இந்த கால்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு, இல்ல நம்மளால தான் அது லாஸ் ஆயிருக்கு, அதனால வந்து அவங்க ஸ்டூடெண்ட் பே பண்ண மாட்டாங்க, நம்ம தான் வந்து ஃபுல்லா பே பண்ணணும், அண்ட் வந்து இதுல வந்து அவங்கள எந்த இதுலயும் நீங்க இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு லக்கிலி வந்து அவர் சொன்னனால எந்த அமௌண்ட்டும் பே பண்ணாம அந்த விசாவுமே வந்துட்டு அவங்க காலேஜே பொறுப்பெடுத்து அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வந்து விசா எக்ஸ்டென்ஷன் வந்து நல்லபடியா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஏசப்பா வந்து முடிச்சு கொடுத்தாங்க. அதுக்காக கூடான நன்றி. அண்ட் வந்து எனக்குமே நான் ஒரு 1 இயர் 3 months கிட்ட ஆயிடுச்சு. பாஸ்போர்ட்டும் வந்துருச்சு, விசா வெரிஃபிகேஷன் எல்லாம் இங்க வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி நார்மலா பண்ணி பாஸ்போர்ட் வந்து பாஸ்போர்ட் வாங்கிட்டு தான் விசா அந்த இது ப்ராசஸ் பண்ண முடிச்சு. ஸோ அதுமே வந்து பாஸ்போர்ட் விசா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஏசப்பா பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து இப்போ June 28 வந்து திருப்பி அவ அந்த எக்ஸாம்ஸ் தான் முடிச்சுட்டு நல்லபடியாக அவ இங்க வரதுக்கும் ஏசப்பா வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அந்த எல்பிஜி சிலிண்டர் பெட்ரோல் அது இது நிறைய ப்ராப்ளம் இருந்தாலும் ஃபிளைட் டிக்கெட்ஸ் நிறைய இருக்கு. பட் வந்து அதுக்குமே ஏசப்பா வந்துட்டு அவ கரெக்டா அந்த டைமுக்கு வந்து வர்றதுக்கு அந்த பணத்தையே ஏசப்பா சந்திச்சாரு. அதற்காக கூடான நன்றி. அவரோட எக்ஸாம்ஸும் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னா. ஸோ அதுவுமே வந்து இந்த செமஸ்டர் லாஸ்ட்டை முடிச்சுட்டு வரதுக்கு ரிசல்ட் தெரியும். ஸோ வந்து ஏசப்பா ஒரு இடத்துலயும் அவளுக்கு வந்துட்டு அவங்க நிறைய கஷ்டம் இருந்தாலும் அதே மாதிரி நிறைய பசங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸுமே லாஸ் ஆயிடுச்சு, லேப்டாப்பு டேப் அது இதுன்ட்டு. இவளோடது மட்டும் ட்ரெஸ் தான் போயிடுச்சு. பட் வந்து இந்த இப்போ ஃபோனு முக்கியமா இங்கே நம்ம எடுத்து போனது ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாமே அவ தான் வச்சிருக்கா. அது எல்லாமே கூட ஏசப்பா வந்து பத்திரமா அவளுக்கு பாதுகாத்து கொடுத்தாங்க. அதுக்காக கூடான நன்றி. அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு ஒர்க் வந்து நான் இப்போ 1 year 3 months ஆயிடுச்சு. நான் வந்து ஏதாவது ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்றது. ஆக்சுவலா ரொம்பவே ட்ரை பண்ணல. ஏசப்பா வந்து எனக்கு டக்குன்னு வந்து ஒரு இது பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நான் இந்த இதுல இருந்து வேற ஒரு கம்பெனிக்கு போலாமா அது ஆக்சுவலா கொஞ்சம் லாங் செங்கல்பட்டு வரைக்கும் போகணும்னு சொல்லி சொன்னாங்க. பட் வந்துட்டு ஏசப்பா நான் வந்து அன்னைக்கு தான் ரெசிக்னேஷன் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா அப்ளை பண்ணோன்னா அடுத்த நாள் எனக்கு அந்த கம்பெனிலேருந்து கால் பண்ணி உடனே வந்து டக்கு இன்டர்வியூ வச்சு ஒரு 3 rounds வச்சாங்க. எல்லாத்துக்குமே செலக்ட் ஆகி இப்போ மேல நீங்க ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து ஏசப்பா ஒரு ஸ்மூத்தா ப்ரொசீஜரா ஏசப்பா கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்கா. இப்போ நான் நன்றி. சாட்சி சொல்றீங்க, எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா அந்த சாட்சிகளுக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவன் தாமே அப்பா நீ செய்த ஒவ்வொரு அற்புத செயல்களுக்கு அதிசயமான செயல்களுக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் பெரிய காரியங்கள் செய்ததுக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மறைமுகமாக அப்பா சொல்லிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சாட்சிகளுக்காக நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. என் நாமத்தை மையப்படுத்த நான் உங்களை மையப்படுத்தி சொன்னதுக்கு நன்றி சொல்றேன் ஆண்டவரே. அப்பா, உங்க நாமத்தை மையப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்க சோதரம் இது நிமித்தம் எந்த சத்துரு போராட்டங்கள் சாட்சி சொன்ன பிள்ளைகள் வராதபடிக்கு ஆவியாளர்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் ரத்த கோட்டையில் ஓடி வளர்த்து பாதுகாக்க வேண்டுமாய் வேறு ஒப்புக்கொடுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கிறோம். பொறுப்படுத்த வழி இருந்தது எல்லா துதி கன மகிமை யாவையும் ஒருவருகை செலுத்திருப்பாங்க ஜீவனோட நடத்தப்படே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் பாவங்களை கழுவுமா? எப்படி கழுவுன்னு சொல்றீங்க? யார் சொல்லி கொடுத்தது? இயேசுவின் ரத்தம் பாவங்களை கழுவுமா கழுவாதா? யார் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு? கழுவுமா கழுவாதா? கழுவுமா கழுவாதா? இப்ப நான் வந்து ஒரு பிரஜாதி, நான் வந்து ஒரு யூதன், இல்லை ஒரு அரேபியன், இல்லை ஒரு இஸ்லாமியன். நான் வந்து உங்களுடைய கேள்வி கேட்குறேன். நீங்கள் பைபிள் படிக்கிற கிறிஸ்துவ படிப்பீங்க. நான் ஒரு யூதன், இல்லை ஒரு என்ன சொல்ல போனால் ஒரு இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு முஸ்லீம். நான் வந்து கேட்குறேன், எப்படி இயேசுவின் ரத்தம், என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்கள் கிறிஸ்டின்னு, நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க, நீங்கள் பைபிள் படிக்கிறீங்க, பைபிளில் சொல்லியிருக்கோம் இல்லையோ, ஃபாதர் சொல்கிறாரு, உங்கள் பாஸ்டர் சொல்கிறாரு இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களுக்கு சொல்லி சொல்லி நீங்கள் அதை நம்பிட்டீங்க. நான் அதை நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க. ஒரு பாடல் படும்போது ரத்தம், பாடுகள் படும்போது ரத்தம் வருது. எத்தனையோ பேர் பாடுபடும்போது ரத்தம் வருதுதான். இயேசுக்கு மட்டும்தான் ரத்தம் வச்சா கற்கத்துல 2 கல்வனுக்கு ரத்தம் வரலையா? நீங்க சொல்றீங்க மற்ற 2 கல்வர் தானே வச்சு அரைச்சாங்க. நான் எதுக்கு அதை நம்பணும்? அதை எப்படி நம்ப வைப்பீங்க? நீங்க நம்புறீங்க, உங்க நம்பிக்கை அதுல தது கிடையாது. எப்படி மற்றவர்களை நீங்கள் நம்ப வைப்பது? நாம் ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கிறோம். இந்த வட்டத்தை குறுகிய வட்டத்தில், இந்த வட்டத்துக்குள்ளே சொல்றதெல்லாம் கரெக்ட். நீங்கள் ஆர்சி சர்ச்சை படிங்க, அதுதான் சத்தியம். சிஎஸ்ஐ சர்ச்சையில் உள்ள தப்பு. நீங்கள் சிஎஸ்ஐக்கு போகிறதா இருந்தால் ஆர்சியும் பெண்டிகாஸ்டும் தப்பு அப்படிங்க. நீங்கள் பெண்டிகாஸ்ட் சர்ச்சை போகிறீங்கன்னா ஆர்சியும் சிஎஸ்ஐ என்ன பண்ணீங்க தப்பு. மெத்தடிஸ்ட் சர்ச்சைக்கு போனீங்கன்னா இவங்கெல்லாம் போங்கான ஆளுங்கப்பா. இந்த 7th டே அட்வென்ச்சர்ஸ் போனீங்கன்னா ஓய்வு நாளே கடைப்பிடிக்க தெரியாத ஜென்மங்கள் அவங்க. ஓய்வு நாள் சனிக்கிழமை தான் ஞாயிற்றுக்கிழமை மாற்றி ஆண்டவர் அவமரியாதை பண்ணவங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கிற டினாமினேஷன் கிட்டத்தட்ட ஒரு 1300 டினாமினேஷன் உலகத்தில் இருக்குது. எந்த டினாமினேஷன் எடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படி நீங்கள் பதில் சொல்ல போறீங்க? நமக்குள்ளே போயிட்டு நமக்குள்ளே எல்லாம் பண்ணிட்டு வந்துடணும். ஒரு புறையினத்தை பார்க்குற ஒரு இந்து சகோதரர் வந்து கேட்குறாரு உங்கள்கிட்ட, எங்கள் சாமிக்கு உங்கள் சாமிக்கு என்னங்க வித்தியாசம் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? எங்கள் சாமிக்கும் உங்கள் சாமிக்கு என்ன வித்தியாசம்? என்ன பதில் சொல்லுவீங்க? அவங்களுக்காக காந்தி கூட தான் இறந்தாரு. ஏற்கனவே என்ன நல்ல ஒரு கேட்டு. இந்த பாயிண்ட் கிறிஸ்தவனுக்கு தெரியாது. ஏன்னா அவர் உயிர்த்தெழுந்தார். புத்தர் இயேசு காந்தியை ஒன்றா வைக்கிறாங்க படம். நீங்கள் எல்லாம் நிறைய கடைகளில் பார்த்துருப்பீங்க, நிறைய பாட்டு பாடியிருப்பாங்க, எல்லாம் நம்மளும் பாடியிருப்போம். ஆனால் புத்தரும் காந்தியும் செய்யாத குறையாத யார் செஞ்சது? அவர் என்ன பண்ணாரு? இப்பதான் உயிர்த்தெழுந்த கொண்டாடி இருக்கோம். இதில் பக்கம் தெரிய மாட்டேங்குது. இதில் பக்கம் என்ன பண்ண மாட்டேங்குது? உயிர்த்தெழுந்த கோயில் எங்க இருக்கு? ரெசன்ட் கிரைஸ்ட் சர்ச் எங்க இருக்குன்னு கேட்குறேன். எங்கேயாவது இருக்கா? என்னமா உயிர்த்த இயேசுக்கு யாரும் கோயில் வைக்க மாட்டாங்க. யாருக்கு வைப்பாங்க? ஏன்? ஆரீரோ ஆராரோ ஆரீரோ ஆராரோ வாடலாம். உயிர்த்த இயேசுக்கு அதெல்லாம் பாட முடியுமா? குளத்தூர்ல இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, குளத்தூர்ல இருக்கு. நீ ஆனால் குழந்தை இயேசு கோயில் எங்கனாலும் நிறைய கேட்கலாம். நிறைய இடங்கள்ல கிண்டியில பார்க்கலாம், மிஞ்சூர் பார்க்கலாம், கள்ளிக்குளத்தில் இருக்கா, இப்படி நிறைய இடத்துல. ஆனால் உயிர்த்த இயேசுவை யாரும் தேட மாட்டாங்க. யார் என்ன பண்ண மாட்டாங்க? உங்களுக்கு உயிர்த்த இயேசு வேணுமா குழந்தை இயேசு வேணுமா? போய் சொல்லுங்க உங்க பங்குல நடத்துறவரு அதையும் குழந்தை உயிர்த்த இயேசு வேணும்னு சொல்லுங்க. சரி, இப்போ நம்ம கான்செப்ட் வரும். இப்போ இயேசுவின் ரத்தம் எப்படி பாவங்களை கழுவுறது? பழைய ஏற்பாட்டுக்கு முதல்ல மாற்றிப்போம். பழைய ஏற்பாட்டை இஸ்லாமியரும் யார் இவர்களும் ஏற்றுக்கொள்வாங்க, யாரும் யூதர்களும் ஏற்றுக்கொள்வாங்க. பார்த்தீங்க
முதல்ல எபிரேயர் வாசிங்க 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 9:22. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். எல்லாம் ரத்தத்தில் எழுந்துட்டீங்களா? இல்லைன்னா புரட்டாம இருங்க, எடுக்கலன்னா அப்படியே இருங்க, கவனிங்க. எல்லாம் ரத்தத்தினாலே என்ன பண்ணும்? சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இது புதிய ஏற்பாட்டுல எபிரேயருக்கு சொல்லப்படுது. இதுல இருந்து பழைய ஏற்பாட்டு ரெஃபரன்ஸ்னா இணைச்சட்ட நூல் உபாகமம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாத்தீங்க. இடைச்சட்ட நூல் உபாகமம் 12ஆம் அதிகாரம் 23. கொஞ்சம் ரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ரத்தமே உயிர், மாம்சத்தோட உயிரையும் புசிக்க வேண்டாம். எதுல உயிர் இருக்கு? ரத்தமே. எதுல உயிர் இருக்கு? ரத்தம். ரத்தத்தோட மாம்சத்தை சேர்த்து நீங்கள் புசிக்க. புதிய ஏற்பாட்டை என்ன சொன்னாரு? புதிய ஏற்பாடு என்ன சொன்னாரு? நியாயப்பிரமாணத்தின்படி இல்ல புதிய ஏற்பாட்டின்படி உடன்படிக்கை என்ன பண்ணாரு? மத்தேயுல என்ன சொன்னாரு? கடைசி ராப்பத்துக்கு என்ன சொன்னாரு? உங்களுக்காக கையளிக்கின்ற என் சரீரம், அனைவரும் இது வாங்கி புசியுங்க. அனைவருக்காக சிந்தப்படும் என்ற ரத்தத்தை மாம்சத்தையும் ரெண்டா சேர்த்து ஒன்னா சாப்பிட சொல்றாரு. நியாயப்படும்போது என்ன சொன்னாரு? இப்ப இங்க என்ன சொன்னாரு? ஏதோ ஒரு இஸ்லாமியர்கள் உங்கள்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க கிறிஸ்தவ தானே, நீங்க பாரம்பரிய கிறிஸ்தவ தானே, பரம்பரை கிறிஸ்தவ தானே, சர்ச்சுக்கெல்லாம் வாரம் போறங்கிறீங்களே, இடையில பைபிள்லாம் படிச்சு கரைச்சி குடிச்சுட்டு சொல்றீங்களே, நாங்கள் சொல்றதுதான் கரெக்டு, கத்தோலிக்க மக்கள் சொல்றீங்களே, இதுல கத்தோலிக்க மக்கள் சொல்லுங்க பதில். பழைய ஏற்பாட்டில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, ரத்தத்தை இதை ஒன்னா சேர்த்து குடிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசு என்ன சொன்னாரு? ரெண்டையும் ஒன்னா சேர்த்து குடிக்கிறார். எது என்னங்க உங்க இயேசுக்கு பைத்தியமா, இல்ல மோசைக்கு பைத்தியமா, இல்ல உங்களுக்கு பைத்தியமா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்றீங்க? யாருக்கு பைத்தியம் சொல்றீங்க? இவ்வளவுதான் கேட்குறேங்க. இதெல்லாம் மற்றவங்க கேட்குறாங்க கேள்வி, விளையாட்டா கேட்கலன்னா அது. நாம ஒரு 4 சுத்துக்குள்ள நிற்கிறோம், ஆர்சி சர்ச் அந்த கோயிலுக்குள்ள நின்று நாங்க தான் அங்கதான் வச்சு பேச முடியும், வெளியே வச்சு ஒரு வாசம் பேச முடியாது. அது சிஎஸ்ஐ சர்ச்சா இருந்தாலும் சரி, நாங்கள் டெமோக்ராட்டிக் சர்ச் பேசிக்கலாம், அது ஈஸியாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும். பெண்டிகால் சர்ச் இண்டிபெண்டன்ஸ் எங்களை யாரும் கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. நாங்கள் தான் ராஜா, நாங்கள் தான் மந்திரி, எல்லாம் இருக்கிறோம். ஆனால் அடுத்த 3வது ஆள் ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுது? இப்போ ஒரு யூதன் வந்து கேட்குறான், பழைய ஏற்பாட்டு நியமனம் இப்படி சொல்லுதியா, ஏசுரா அதை நிறைவேற்றலையே, 2 ஒன்றுன்னு சொல்றாரு, எப்படி அது கேட்டா என்ன சொல்ல போறோம்? நமக்காக அதெல்லாம் கரெக்டா நீங்கள் நான் நம்புறோம், மற்றவங்களை எப்படி நம்ப வைக்கிறது? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே. அடுத்த ஒரு பாயிண்ட், லேவியராகவும் 17:11 வாசிங்க. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. ஆத்துமாவுக்காக பாவ நிவார்த்தி செய்தது எது? ரத்தமே. பழைய ஏற்பாட்டிற்காக ஆடுகளின் ரத்தத்தையும் மாடுகளின் ரத்தத்தையும் பறவைகளின் ரத்தத்தையும் பலியிட்டு அந்த பாவத்துக்கு எது, ஆத்மாவோட பாவத்துக்கு எது பரிகாரம்? ரத்தம். அந்த ரத்தத்தில் என்ன இருக்குது? உயிர். இப்ப நியாயப்பிரமாணம் தெளிவா சொல்லுது நமக்கு. லேவியராக சட்டம் தெளிவா என்ன பாவம், ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க? ஒரு கோழியை கொண்டு வரோம், இல்ல ஒரு புறாவை கொண்டு வர்றார், அதை அறுத்து ரத்தத்தை பலிபடத்தை தெளித்து அவருக்கு மேலே தெளித்து பாவம் என்ன பண்ணும்? திருப்பி அவர் பாவம் செஞ்சுட்டானா திரும்ப வரும். ஆடுகள் ரத்தம் மாடுகள் ரத்தம் இதெல்லாம் தெளித்து பாவங்கள் அவங்க செய்யற பாவத்துக்கு ஏற்ற மாதிரி சைஸ், புறா குஞ்சா, கோழி குஞ்சா, இல்லை ஆட்டுக்குட்டியா, இல்லை ஆடா, இல்லை ஆட்டு கடாவா, இல்லை கண்டுக்குட்டியா, இல்லை பெரிய மாடா, பசு மாடா என்பது குருவானவர் சொல்லுவார். அதுக்கேற்றாற்போல் செய்வார். இது பழைய ஏற்பாட்டு. திருப்பி பார்த்தீங்க 17:11. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்வது என்னது? ரத்தமே. இது இஸ்லாமியத்தை நீங்க சொல்லலாம், யூதராட்டிய சொல்லலாம். இது அவர்களுக்கு உள்ள ஒரு காரியம். ஆபிரகாம் சந்ததி எல்லாத்துக்கும் உள்ள இருக்கு. இப்ப அதிலே 14ஆம் வசனம் வாசிங்க. சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராய் இருக்கிறது. ரத்தம் உயிராய் இருக்கிறது. ரத்தம் ஜீவனுக்கு சமான
ரத்தம் எதுக்கு சமானம்? ஜீவனுக்கு. ஜீவனுக்கு சமானம். ஆகையால் ஆ. எந்த மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்க வேண்டாம். ஆ. சகல மாம்சத்தின் உயிரும் அதன் ரத்தத்தின் தானே. அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன். அது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டா என்ன ஆயிடும் அறுப்புண்டு போவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு விளக்கங்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. இப்ப விஞ்ஞானிகள் இப்ப ரத்தம் எதுல, உயிர் எதுல இருக்குன்னு சொல்றாங்க? யாரு சொன்னது? யார் சொன்னது? கடவுள் யார்கிட்ட சொன்னாரு? மோசேட்ட. திருப்பி ஒன்று வாதிக்கு தொடக்கணும். ஆதியாகமும் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாதிக்கு. ஆதியாகமும் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாதிக்கு. மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோட புசிக்க வேண்டாம். உங்களுக்கு உயிரா இருக்கிற உங்கள் ரத்தத்திற்காக பழி வாங்குவேன். இப்ப மாம்ச உயிர் எதுல இருக்கு? இப்ப விஞ்ஞானிகள் 3004 மோசே காலத்துல இப்ப 6500 வருஷம் ஆச்சு. என்ன பண்ணாங்க? பைபிளை பார்த்து கேள்வி பண்ணாங்க. யாரு? விஞ்ஞானி. என்ன சொன்னாங்க? வயிறு எங்க இருக்குன்னு சொன்னாங்க? முதல்ல இருதயத்துல இருக்கு. இருதயம் நின்று போச்சுன்னா ஆள் என்ன பண்ணுவான்? 1962 முதல் இருதய மாற்று சிகிச்சை நடந்தது. விஞ்ஞான ரீதியாக தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் கோயில், சர்ச்சு பார்த்து சாமியார் இது பின்னாலே சுத்திட்டு இருக்காதீங்க. உலகத்தை சுத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்க. விஞ்ஞானம் என்ன சொல்றது, சரித்திரம் என்ன சொல்றது? 1962 உலகத்தில் முதல் அறுவை சிகிச்சை நடந்தது. இருதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிட்டாங்க. பண்ண பிறகு விஞ்ஞானிகளுக்கு சந்தேகம், இப்ப இந்த மனிதன் ஏற்கனவே இருதயம் ஃபெயிலியர் ஆன அந்த மனிதனா, புதுசா வச்சிருக்க அந்த மனிதனா? புரியுதா கேள்வி? என்ன மனிதனா? புது மனிதனா பழைய மனிதனா? ஏன் பழைய மனிதன் அவன்? அப்பதான் சயின்டிஸ்டுக்கு தெரிஞ்சிச்சு, விஞ்ஞானிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் என்னது, இருதயத்தில் என்ன இல்லை. அப்பவும் அவங்க ஏத்துக்கல. பைபிள்ல இருதயம் எங்க இருக்கு? மூளையில இருக்கு உயிர் அப்படின்னா. அப்புறம் காலங்கள் உருண்டோடின, மூளை சாவு ஏற்பட்டது. அப்புறம் தான் மூளை சாவு ஏற்பட்ட விஞ்ஞானிகளுக்கு பதில் சொல்ல முடியல. அப்புறம் தான் உயிர் எதுல இருக்குன்னாங்க? ரத்தத்தில். ரத்தம் அதிகமா, ஒரு விபத்தோட ரத்தம் அதிகமா போச்சுன்னா அவன் சேர்த்து போயிடுச்சு. இப்ப ஒருத்தருக்கு ஒரு ரத்தத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, ரத்தத்தை என்ன பண்றீங்க? கொடுக்குறேன். முயல் ரத்தத்தை வாங்கி தேய்க்கிறீங்க. எதுக்கு? உயிர் இருக்கா இல்லையா? முடி வளர்த்துக்கு தேய்க்கிறாங்க இல்லையா? சளி பிடிச்சா எதை வாங்கி சாப்பிட்றோம்? சாப்பிட்றோமா? இப்ப அது உள்ள உள்ளது போய் செய்தா, கிரியை செய்தா செய்யலையா? மனைவிக்கு ஒரு வின்சென்ட் பிறந்தப்ப பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், பிளட் நிறைய லாஸ் ஆயிடுச்சு. அந்த கொடுத்த பிளட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. தலைவலினா உயிர் போகிற மாதிரி வலி. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு தலையை தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஆள். தூங்கினாதான் தூங்குறவங்க. அப்போ கேட்டால் அந்த ரத்தத்தில் உள்ள ஒரு சில காரியங்கள் உடலுக்குள்ள வந்து என்ன பண்ணுது, கிரியை செய்யுதுன்னு சொல்லி அந்த டாக்டர் விளக்கம் கொடுத்தாங்க. அது அக்செப்ட் பண்ணுற லெவல் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஒருத்தர் பேருக்கு ஜாண்டிஸ் வரும், ஒருத்தர் பேருக்கு டைஃபாய்டு வரும், ஒருத்தர் பேருக்கு ஈஸ்னோஃபிலியா வரும், ஒருத்தருக்கு ஆஸ்மா வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியம் இருக்கும். அந்த பிளட்ல என்ன இருந்துச்சு, அப்போ அந்த பிளட் உடம்புக்குள்ள வந்து என்ன பண்ணுது? இப்ப இயேசுவின் ரத்தத்தை நீங்களும் நானும் பருகிறது உண்மை என்றால் அது என்ன பண்ணணும்? எனக்குள்ள வந்து என்ன பண்ணணும்? செயல்படுமா படாத? செயல்படுமா படாத? இந்த விஞ்ஞானத்தை 6000 ஆண்டுகளுக்கு முன்னால் வேதத்தை எழுதி வச்சிருக்காங்க. இதை புரிந்து கொள்ளாத விஞ்ஞானிகள், அதை அறிந்து கொள்ளாத கிறிஸ்தவர்கள், ரோமன் கத்தோலிக்க மக்கள் பல பேர் உட்கார்ந்துருக்கு. நீங்களா ரசம் குடிக்கிறீங்களா? ரத்தத்தை குடிக்கிறீங்களா? கொடுக்குறாங்களா? வேதம் என்ன சொல்லுது? இது உங்களுக்காக ஏற்படுத்த புதிய அனைவரும் இது வாங்கி என்ன பண்ணுங்கள்? தொட்டு கொடுக்கறதெல்லாம் பத்தி கேட்குறது ஆண்டவருக்கு தெரியாதா? இப்ப கேட்டா என்ன, நீங்க போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? உங்க பங்கு தளங்களை கேட்டா என்ன சொல்லுவாங்க? அது சரீரத்திலேயே ரத்தம் இருக்கணும். அப்புறம் இருக்கு அப்பத்தை பிற்கிறீங்க, பித்துக்காம வைக்கணும்ல. ஒரு பாடியை உடைச்சுதான் ரத்தம் என்ன பண்ணும்? வெளியே வந்து. அது கூட தெரியாதா? இந்த சார் பாவம் ஏசுனார் தியாலஜிலாம் படிக்கல, பைபிள் காலேஜ் தான் ஏசுனார் படிக்கல, அதனால் அவருக்கு அதெல்லாம் தெரியாதுங்கன்னு புதிதாக ஒரு தியாலஜி உருவாக்கி இதை மக்கள் மத்தியிலே சொல்லி கொண்டு வருகிறார். அதனால் உங்களுக்கும் எனக்கும் பாவம் கழுவப்பட வேண்டுமானால் என்ன தேவை? இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் திரு
ரத்தமே எனக்காய் சிந்தப்பட்ட ஆனால் இயேசுவின் ரத்தம் ஏதோ ஒரு பிரசாதம் மாதிரி நாம் நினைத்து கொண்டு இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அது சரீரமாயிக்கிட்டு ரத்தமாயிருக்கு. மாதத்தில் ஒரு முறையாவது அல்லது வாரத்தில் ஒரு முறையாவது ரத்தத்தையும் சரீரத்தையும் ரத்தத்தை பருகவும் சரீரத்தை உண்ணவும் நாம் செய்ய வேண்டும் என்பது புதிய உடன்படிக்கையில் செய்யப்பட்ட ஒரு காரியம். நம்முடைய திருச்சபையில் இல்லை. அதை நாமக்குரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கு அதிகாரிகளுக்கு என்ன கிடையாது, ரைட்ஸ் கிடையாது. 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. 14ஆம் நூற்றாண்டிலே ரசத்துக்கு ஒரு பஞ்சம் வந்து ஏதோ காட்டு தீ பிடிச்சி எரிஞ்சதில் எல்லா திராட்சத்தோடும் போயிடுச்சு. அதனால் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, ரத்தம் கிடைக்கல. அதனால் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி குருவானர் கொண்டு சொன்னோண்டு குடிக்கணும்னு கொடுத்தாங்க. அதை அப்படியே பழக்கிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையிலே கொடுக்கக்கூடாதுன்னு எந்த சட்டம் கிடையாது, கொடுக்கலாம் என்ற சட்டம் தான் இருக்குது. ஆனால் தமிழக திருச்சபை என்ன பண்ணுது, அடக்கி ஆள வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது, குருவானவருக்கு தான் சொல்லி ஒதுக்கி வச்சது. இதை நீங்களும் நானும் பாவ மன்னிப்பு முழுமையாக பெற வேண்டும் என்றால் எதை பருகணும்? கண்டிப்பா இயேசுவின் ரத்தத்தை பருகணும். கண்டிப்பா இயேசுவின் ரத்தத்தை நாம் பருகினால், அதாவது வேற ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம். அதில் இந்த மாதம் ரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது. அந்த உயிர் தான் நமக்குள் போனால் ஒரு கிரியை செய்யும். அது கிரியை செய்யாமல் இருக்கும்பொழுது பாவங்கள் கவர்ச்சி. அதனால தான் நாம் மீண்டும் மீண்டும் பழைய பாவங்களிலே விழுந்து கொண்டே இருக்கிறோம். ஏன் இருக்கிறோம்னா என்ன வேலை செய்யல? இயேசுவின் ரத்தம் உள்ள போய் நம்மள வேலை செய்யும். இதை நாம் அறிந்தவர்களாக தெரிந்தவர்களாக இது நாம் நம்முடைய பங்கு தலைகளை போட்டு கேட்கணும். முதல்ல கொஞ்ச நாள் இருந்துச்சு, ஒரு இங்கே 54 தான் இருந்தப்ப ஒரு சின்ன சின்ன அன்பிய திருப்பலையெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. வீடுகள் வைக்கிறப்ப அன்பிய திருப்பெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் திருப்பி ஐயோ மக்கள் எல்லாம் கொடுத்துட்டா பரலோகம் போயிட போறாங்கன்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. அதை அப்படியே நிப்பாட்டிட்டு பூசை வைக்கிறது வீட்லயே என்ன பண்ண மாட்டாங்க, பூசை அங்கே ஆல்டர் கோயிலில் போட்டு பிளஸ்ட் ஆயில் போட்டு என்ன பண்ணியிருப்போம், தேய்ச்சி பிஷப் வந்து தேய்ச்சி அதை அபிஷேகம் பண்ணியிருப்பாரு. கடைசியாக பார்த்தா கல்ற தோட்டத்தில் இருக்க பீடத்தில் என்ன பண்ணுவாங்க, பூசை வைப்பாங்க. அது எப்படி வீட்டில் போய் வச்சா வீட்டில் சுத்தம் இல்லை, சுகாதாரம் இல்லை, ஆண்டவர் பரிசுத்தமான இடத்துல வருது. அதில் தான் ஆல்டருக்கு மேலே ஒரு சப்பாட்டர் கிளாத் போடுவாங்க. பார்த்துருக்கீங்க, மேலே ஒரு துணி அதுக்கு பிடிப்படும். எதுக்கு சப்பாட்டர் கிளாத் தான் பரிசுத்தமானது மேலே இருக்குது. அதை எடுத்துகிட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. இப்போல்லாம் நடக்குதா கோயில் வீட்டில் பூசை நடக்குதா? பரவாயில்ல, இதில் வச்சிருக்காங்க உங்களுக்கு பரவாயில்ல. பல இடங்கள் அதெல்லாம் அப்போ அங்கே இருந்தப்ப அப்பயே நிப்பாட்டிட்டாங்க. இடையில திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லது, பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த ரத்தம் நமக்கு எந்த அளவுக்கு, மற்ற சபைகள் போகிறவங்களுக்கு எந்த அளவுக்கு ரத்தத்தை பற்றிய ஞானமும் அறிவு இருக்க தெரியாது எனக்கு. ஆனாலும் அது அவருடைய பந்தியில் கலந்து கொள்ளும் பொழுது, அவருடைய ரத்தத்தை பருகும் பொழுது கண்டிப்பாக நம் பாவங்களை கழுவி நம்மை பரிசுத்தமாக்கி நல்லதொரு புதிய வாழ்க்கைக்குள் நம்ம என்ன பண்ண கண்டிப்பாக வழிநடத்தும். வாங்காதவர்கள் உங்கள் சர்ச்சில் கேட்டு நீங்கள் வாங்குங்கள். வாங்கிட்டு அப்புறமா அனுபவத்தை நீங்கள் பாருங்கள். அனுபவத்தை பார்க்கும்போது தான் இந்த உண்மையான அனுபவம் எப்படியெல்லாம் உங்களுக்கு இருக்கும் என்று நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 26 வாசிங்க. ஆண்டவர் என்ன சொன்னாங்க பார்த்தீங்க. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். இப்ப இயேசு அப்பத்தை பிட்டு கொடுத்தார். இயேசு ஒருவேளை இந்தியாவில் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்துருந்தாரா? என்னத்தை போட்டிருப்பாருமா? என்னத்தை போட்டிருப்பாரு? என்னத்தை போட்டிருப்பாரு? இட்லியே போட்டிருப்பாரு. இட்லியே போட்டிருப்பாரு. இப்ப கத்தோலிக்க திருச்சபையில வேப்பர் பழக்கிறதுனால எல்லா சபையிலும் எதாவது வச்சிருக்காங்க. இப்ப ஒரு சில சபையில பிரெட் வச்சிருக்காங்க. அதை தவிர எல்லாரும் என்ன, யாரும் இட்லி வைக்கிறது கிடையாது. அடுத்த வார்த்தை, பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. இப்ப நம்ம நாட்டுல இயேசு பிறந்திருந்தாங்க, தாழ்ச்சி ரசம் வச்சிருப்பாரு. என்ன வச்சிருப்பாரு? என்ன ரசம் வச்சிருப்பாரு? என்ன வச்சிருப்பாரு சிஸ்டர்? ரசம், மிளகு ரசம் வச்சிருப்பாரு. எல்லாரும் வாங்கிப்போம். இதான் நடந்திருக்கும். அந்த ஊர்ல ராட்சசம் வாங்கி குடிக்கிற பழக்கிறது, குடிச்சா கெட்டு போகாது. உடனே நம்ம வைக்கிற புளி ரசம் மிளகு ரசம்லாம் உடனே கெட்டு போகாது. ஆனால் வச்சிருந்து குடிப்பாங்க. அது மாதிரி அவர்கள் அப்பத்தை, அவங்க அப்பம் சாப்பிட்ற பழக்கம் அப்பத்தை போயிட்டாரு. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக அவங்க யோசித்து அதைத்தான் வைக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது, அதைத்தான் செய்யணுங்கிற நெசசிட்டி கிடையாது.
என்ன மீன் பண்ணானா அவருடைய சரீரத்தை நினைவாக செய்யும்படி ஒரு சில காரியத்தை அவர் வச்சுட்டு வேப்பர் அவர் கொடுத்தாரா? இன்னைக்கு ஃபாதர்ஸ் கொடுக்கிற ரத்தத்தை அவர் கொடுத்தாரா? இதை கூட கொஞ்சம் குடிச்சீங்கன்னா போதை ஏறும். தெரியுமா? தெரியுமா? தெரியாது. கூட கொஞ்சம். ஆனா வெளியே கடைகளில் பெண்டிகாய் சர்ச்சு போடுற ரசம்லாம் வைப்பாங்க, அதெல்லாம் போதை வராது. பார்த்துருக்கீங்களா? கிரேப் ஜூஸ் பார்த்துருக்கீங்களா? சில சபைகளில் காலையிலே கிரேப் ஜூஸ் ரெடி பண்ணுவாங்க. சில சர்ச்சைகள் காலையில் என்ன பண்ணுவாங்க? கிரேப் ஜூஸ். அது இன்னும் மிகவும் நல்லது. அதனால் அது மாதிரி போதை ஏற்றுறதுலாம் ஏசு அங்கே குடிக்கல. போதை ஏற்றுறதுலாம் பிடிக்கல. இந்த வேப்பரை இங்கே பிடிக்கல. இதெல்லாம் ஒரு அடையாளங்கள் இருக்கின்றன. அடையாளங்கள் எதாக இருந்தாலும் சரி, ஆண்டோட வார்த்தை நமக்கு முக்கியமாக இருக்கிற அடையாளங்கள் எதாக இருந்தாலும் பரவாயில்ல. எதைனாலும் நாம் பெற்றுக் கொடுக்கலாம். எதைனாலும் எடுத்துனா மோரை கூட வச்சு நம்ம என்ன பந்தியில் பருகலாம். அது தப்பு கிடையாது. ரசம்னா அந்த ரசம் தான் வைக்கணும். இந்த ஒருத்தர் இந்த ரசம் தாங்கிறாங்க, ஒருத்தர் அந்த ரசம் தாங்கிறாங்க. இப்படியே 1008 உள்ள மக்களுக்குள்ளே ஒரு காரியம். ஒருத்தர் அப்படி தனித்தனி கப்பலெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஒரே கப்பல் தான் அவர் குடிச்சாருங்க. நல்லது, ஒரே கப்பலை கொடுங்க, பெரிய கப்பை வச்சு கொடுங்க. பாண்டிச்சேரியில் அருளாஷ்டம்னு ஒரு இடம் உண்டு. அங்கே வந்து எய்ட்ஸ் பேஷண்ட் வச்சு பார்த்துருந்தாங்க ஆப்பிரிக்கன் ஃபாதர்ஸ். அங்கே போகிறப்ப அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக போவோம். அவங்களுக்கு வேண்டிய நிறைய பொருட்கள் வாங்கி கொடுப்போம். எங்களுக்குன்னு ஒரு 40 பேர் போவோம் மேக்ஸிமம். எங்களுக்குன்னு ஒரு பூசை வைப்பாங்க, ஒரு திருப்பலி. அது 2 நாள் ரசம் தனியாக, அப்பம் தனியாக, ஒரு கப்பில், அதே ஒரே கப்பில் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் திருச்சபையில் இல்லாத ஒரு கலாச்சாரம்லாம் கிடையாது. திருச்சபையில் இருக்கிற ஒரு கலாச்சாரம். ஆனால் நம்மை அடிமைத்தனம் படுத்துவதற்காக அதிகார வர்க்கங்கள் நம்ம அடக்கி வைத்திருக்கிறதை நாம் தெரிந்து கொண்டு எளிமை பிரகாசிக்க வேண்டும். ஏன்னா பாவ மன்னிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது இல்லாமல் பரலோகத்துக்கு யாரும் செல்லவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். இப்போ இதையெல்லாம் ஆண்டவர் உருவமாக எப்போ காட்டினார் என்றால், மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே எடுக்க வேண்டாம், நான் சொல்லிடு. பிசாசு சோதிக்க வர ஆண்டவர் பசியா இருக்கார். என்ன சொல்லி வர்றான்? உன்னதமா கற்கள் எல்லாம் அவையே கல்லை எடுத்தாங்க. ஏன் கல் எடுத்தான்? பைபிள்ல உன்னோட ஒரு சத்தியம் இருக்கு. இது கல் எடுத்தான். சும்மா சொல்லிருக்கலாம். பசிக்குது இல்ல, அப்பத்தை கொடுக்க தூதர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிருக்கலாம்ல. அப்புறம் சொன்னால நீ குதியும் பாரதம் கல்லில் மோதாதபடி தூதர்கள் எல்லாம் சொன்னாங்கள. இதே கல்ல சொன்ன நியாயபுரமான எதில் எழுதப்பட்டது? கற்பனைகள். அதை ஞாபகப்படுத்துறான். நீ நியாயப்பிரமாணத்தை முடிக்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நியாயப்பிரமாணம் முடிச்சுட்டு நீங்க என்ன சொல்ல போறீங்க? இது என் சரீரம், இதை வாங்கினீங்க, புசிங்க, எல்லாத்துக்கும் அப்பத்தை கொடுக்க போறீங்க. அவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டாம். 3 வருஷம் தான் நீங்க ஊழியர் செய்ய வேண்டாம். இப்போ இதை மாத்திருங்க. இதையே வச்சு நீங்க ஊழியர் செய்யணும். எதுக்கு நீங்க சிலுவைக்கு போகணும்? எதுக்கு ரத்தம் சிந்தணும்? எதுக்கு அவமானப்படணும்? இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். அந்த அர்த்தத்தில் தான் பிசாசான யார்கிட்ட வந்து பேசணும்? சும்மா ஏதோ கல் அப்பமா மாத்தணும் கதை கட்டல. அங்கே வந்து கல் நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது. வேதத்தில் எங்கெல்லாம் எடுத்து பார்க்குறீங்களோ கல் என்பது எதை குறிக்கிறது? நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது. கல்லறையின் கல் புரட்டப்பட்டது என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்தின் காரியம் முடிவிட்டப்பட்டது. இது சும்மா வேதத்தில் ஒரு வார்த்தை விட சும்மா எழுதப்படலை. இப்போ கல் அப்பமாக எது அப்பம்? இயேசு கடைசி நாள் ராத்திரிலே சரீரத்தை எடுத்து இதான் அப்பமாக சாப்பிடுங்கன்னு சொன்னார். இதெல்லாம் நீங்க கஷ்டப்பட வேண்டாம் என்று பிசாசு ஒரு ஐடியா கொடுத்தான். எதுக்கு சிலுவை மரணம்? எதுக்கு சாட்டை அடி? எதுக்கு முள்முடி? இதெல்லாம் வேண்டாம், இதை அப்பமா மாத்திருங்க, இதையே எல்லாரையும் சாப்பிட சொல்லிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணி ஆண்டவர் முடியாதுன்னு சொல்லிட்டார். ஸோ அப்பத்தை குறித்து முதல்ல ஆண்டவர் இப்போ ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாலேயே ஒரு காரியம் வெடிப்பு. ஊழியத்தை ஆரம்பிச்சான முதல் அற்புதம் என்னது? காணாது. அங்க எங்க தண்ணி வச்சிருந்தாங்க? கற்சாடி. எதை காட்டுது? எதை குறிக்குது? நியாயப்பிரமாணத்தை குறிக்குது. எதை காட்டுது? ரசம் இருந்து வேற ஜாடியில, அந்த ஜாடியில தண்ணி ஊத்து சொல்லல. அவரு எதுல ஊத்து சொல்றாரு? கற்சாடிகளை தண்ணி ஊத்து சொல்றாரு. அதுல ஊத்துறவரோட அதுல ஏற்ப ரசம் இருந்தது, அந்த டேஸ்ட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லியிருப்பான். கற்சாடி ஏன் ஊத்துறார்? நியாயப்பிரமாணத்தின் வழியாக ரசத்தை ஆண்டவர் என்ன பண்ணார்? கொண்டு பண்ணுறார். ரசம் எது அடையாளம்? அவருடைய ரத்தத்துக்கு. ஸோ அவர் ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாலே பிசாசின் வழியாக அந்த வார்த்தை அப்பம்ங்கிற வார்த்தைகள் சொல்கிறார். இங்க ஊழியத்தை ஆரம்பிச்ச முதல் அற்புதத்திலே அவருடைய ரத்தத்துக்குள்ள ரசத்தை எங்க தண்ணீரை மாற்றி ஆண்டவர் அங்கே அற்புதத்தை. இப்படியாக வேதத்தின் எல்லா பகுதியிலும் பார்த்தால் அப்பமும் ரசமும் பற்றி முதலிலே எங்கே இதை பற்றி கொடுக்கப்பட்டது? பைபிள் ஆரம்பத்திலிருந்து எங்கே இதை பற்றி கொடுக்கப்பட்டது? இப்படிலாம் கேள்வி கேட்டால் நாங்கள் என்ன சொல்றோம்? மத்திய பேச்சில் எத்தனை அதிகாரம் இருக்கின்றது?
மத்திய நிறுத்தி எத்தனை அதிகாரம் இருக்கு? நற்செய்தியாளர் எத்தனை பேர்? பேருக்கு இன்னொரு பேர் என்ன? இப்படிலாம் கேட்டால் நாங்கள் சொல்லிவிடும் போது இவ்வளோ கஷ்டமான கேள்விலாம் கேட்டேன். மெல்கிசேதேக் என்பவன் வந்தப்ப என்ன கொண்டாந்து கொடுத்தான் தெரியாது உங்களுக்கு? ஆதி தொடக்க நூல் 6ஆம் அதிகாரமா 12 கெதர்லோகோமரையும் அவனோடு இந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. எங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்பமும் ரசமும்? தொடக்க நூலே யாரு? மெல்கிசேதேக். இன்னைக்கு அதெல்லாம் குருவானவர்களை திருநிலைப்படுத்த ஒரு பாட்டு போடுவாங்க. நீ மெல்கிசேதேக்கு முறைப்படி என்றென்றைக்கும் குருவாய் இருப்பீர் என்று சொல்லுவார். ஆரோனின் மொழிவரைன்னு சொல்ல மாட்டாங்க. பழைய ஏற்பாட்டில் எல்லாம் ஆரோனின் வழி தான் குருவாக இருப்பார்கள், லேவியர்கள் தான் குருவாக இருப்பார்கள். ஆனால் அந்த குருக்களை அபிஷேகம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க? நீ மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி. ஏன் சொல்றாங்க அதை? ஏன் மெல்கிசேதேக் முறைப்படி சொல்றாங்க? அவங்க எதோ சொல்லுவாங்க பாருங்க, நமக்கு என்ன பிஷப் ஏதோ சொல்லுவாரு சாமி, அதெல்லாம் யாரு கேட்டுட்டு இருக்கா? மெல்கிசேதேக்கும் அப்பா யாரு அம்மா யாருன்னு தெரியாது. அவர் ராஜாவாக இருந்தார், ஆசாரியராக இருந்தார். ராஜாவாக இருந்தார், ஆசாரியராக இருந்தார். அதனால அந்த எங்கேருந்து வந்தார் எங்கே போனான்னு கிடையாது. அவருக்கு மரணத்தையும் கொடுக்கல, எங்கேருந்து வந்தாருன்னு கொடுக்கப்படலை. அது மாதிரி இந்த குருவான நிலைப்படுத்தப்படுவார். அவன் எங்கேருந்து வந்தான்னு தெரியாது, எங்கே போப்பாருன்னு அவனுக்கு தெரியாது, அந்த குருவுக்கு தெரியாது. அந்த முறைமைப்படியாக ஆரோனின் முறைமை என்றால் உன் குலம் கோத்திரம் எல்லாமே தெரியும். லேவியர் கோத்திரத்தை வந்திருக்கணும், ஆரோனுக்கு புத்திர ஒருவனாக இருந்திருக்கணும், அந்த வம்சத்தில் நீ பிறந்திருக்கணும், அப்பா தாத்தா பாட்டியில் இருந்திருக்கணும். அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் தேர்ந்தெடுக்கிறது தெரிவிக்காக தான் நீ மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி என்றென்றும் குருவாய்க்கு. அடுத்த முறை எங்கேயாவது ஆர்டினேஷன் நடக்கும், கொஞ்சம் நாளில் நடந்துன்னா போய் பாருங்க, இந்த பாட்டை பாடுவார். மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி நீர் என்றென்றும் குருவாய் இருக்கிறீர் அல்லேலூயா சொல்லி ஒரு 10-15 ஜெபம் சொல்லி அவரை எல்லாரும் பிளக் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம ஒரு ஜெபங்களிலும் உள்ள காரியத்தை அறிந்திருக்கோம். இப்ப நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க. ரத்தம் இப்பொழுது பாவங்களை கழுவுமா கழுவாதா? விஞ்ஞான ரீதியா பதில் சொல்ல முடியுமா? சரித்திரபூர்வமா பதில் சொல்ல முடியுமா? பைபிள் ரீதியா பதில் சொல்ல முடியுமா? இதை நீங்க மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க. இதனால் தான் நாங்கள் இந்த தேவனை ஆராதிக்கிறோம், இதனால் தான் இந்த ஏத்து கிறிஸ்து நாங்கள் விட்டு வரதுக்கு இல்லை அப்படிங்கிறது தெளிவாக மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும். பழைய ஏற்பாட்டின் காலத்துப்படி ஆடுகளின் ரத்தத்தையும் மாடுகளின் ரத்தத்தையும் இன்றைக்கு பல பேர் கோயில்களை கொண்டே பலியிடுறாங்க. பார்த்துருக்கீங்களா? கோயிலை கொண்டே பலியிடுறாங்களா? கடா விட்டு என்ன பண்ணாங்க? போடுறாங்க. பழைய ஏற்பாட்டை என்ன பண்ணுவாங்க? ஆடு 2 கொண்டாடுவாங்க. குரு ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணி எந்த ஆட்டை வெட்டுறதுன்னு பார்ப்பார். அப்படி சில ஒரு ஆட்டு மேலே தலைக்கு வச்சு அவன் பாவத்தையெல்லாம் அந்த ஆட்டு மேலே வச்சு இன்னொரு ஆடு போக்காடாக விடப்படும். என்ன ஆடு? அதை விட்டுருவாங்க. இப்போ நாம தான் அந்த போக்காடு, நாம தான் அந்த போக்காடு. அது யார் தலைமையில எல்லாம் பார்த்து வச்சாச்சு. ஏசு கிறிஸ்து புதிய ஆட்டுக்குட்டி. யாரு? ஏசு தலைமையில் என்ன பண்ணாச்சு? நம்மளே அவையை கொண்டு பிதாட்ட நிப்பாட்டா உன் பாவத்தை அவர் சோப்பார், போ நீ போக்காடு போ அப்படின்னு நாம எல்லாம் தப்பிச்சிருந்தோம். இப்ப யார் பைபிள கொடுத்து வார்த்தை நான் சொல்லல. இப்ப யாரு தலைமையில் எல்லாம் வந்துருச்சு? இது நம்முடைய கத்தோலிக்க ஆலயம் ஒண்ணு இருக்கு. அந்தோனியார் கோயிலுக்கு போனீங்கன்னா நிறைய ஆடு வெட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை பக்கத்தில் வீராக்கோச்சின்னு ஒரு கோயில். நான் சின்ன பிள்ளைங்க சின்ன அந்தோனியார் கோயில், ஒரு சின்ன கம்பி மரத்தங்களாம் போயிருக்கோம். அப்போ இப்போ நான் பெரிய திருத்தலை வாங்கிட்டாங்க பெரிய. அங்கே ஆடு வெட்டுவாங்க. தந்தோரியாக பிப்ரவரி மாதம் அது நடக்கும். ஆடு வெட்டுறப்ப ஒரு ஆட்டை வந்து சாமியார் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆடு வந்து தலையை ஓகேன்னு ஆட்டணும், தலையாட்டினா வெட்டுவாங்க. சாமியார்ட்ட எல்லா ஆடையும் எடுத்துகிட்டு வராங்க. வச்சு சாமியார்னு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். ஒரு சின்ன சாமியார் புதுசாக வந்திருக்காரு அன்றைக்கி தான். அவர் வந்து நினைக்காரு, ஜெபம் பண்ணியிருக்காரு, புத்தகத்தை பார்த்து படிச்சிருக்காரு. ஆடு தலையாட்டுகள். திருப்பி அவரே அல்லையா ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணியிருக்காரு, நடக்கல. ஆடு வழி அப்படின்னா ரொம்ப அப்படி வல்லமையோடு அப்படி ஜெபம். ஆடு தலையை ஆட்டவே இல்லை. சொன்னாங்க, சாமி நல்லா ஜெபம் பண்ணுங்க சாமி. சாமியார் ஆட்டிங்க இன்னும் கூட உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியல. பெரிய சாமி வந்தாருன்னா ஒரு செகண்ட்ல ஆடு என்ன பண்ணும்? உத்தரவு. இவர் சொல்லி பாருங்க, நீங்கள் பேசாமல் இருக்க, ரொம்ப ட்ரெயின் பண்ணிக்காதீங்க ஜெபம் பண்ணிட்டு பெரிய சாமியார் ஆட்டுன்னு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அவர் வந்தார்.
வந்துட்டேங்க இந்த பிதாஸ்தர் போட்டுட்டு இயேசுவின் நாமத்தில் நீ ஆசிரியர் சொல்லி திருச்சர உடனே தலையாடிச்சான். நம்ம திரையெல்லாம் பண்ணு யாரும் தலையான பண்ண வரிச்சு எல்லாரும் உடனே தலையாடிச்சான். ஏதோ 100 ஆண்டுகிட்ட நிற்கிதுங்க எல்லாம் அவங்க பாவத்துக்காக பலி கொடுக்க வந்திருக்காங்க அந்த கோயிலுக்கு. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு சாமியார் வீட்டுக்கு போனேன். என்ன சாமி பண்ணீங்க நீங்கள்? நான் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணதே. யோ எந்த நாள் ஆடு உத்தரவு கொடுத்துச்சு உனக்கு? ஆட்டு கண்ணில் தண்ணி அடிக்கிட்டியா? ஆடு உடனே தலையாட்டும். நீ உடம்புல அடிச்சுனா உடம்பு தயாரிச்சிருக்கும். இது கூட தெரியாம நீங்க சாமியார் பிடிச்சி தனியா பண்ண போறாங்க. மக்களுக்கு ஏற்ற மாதிரி நாம் என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுத்தேன். அது மாதிரி உங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தேன். ஆட்டுக்குட்டி இறைச்சா முடிஞ்சு போன காரியம். அதை நம்பாதவங்க தான் இன்னும் கோயிலை கொண்டு என்ன கொடுத்துட்டு இருக்காங்க? ஆடு பலி. அப்ப நாம எல்லாம் ஆடு பலி கொடுக்கறதுனால இருக்கக்கூடாது. அதில் பங்கேற்க எங்கள் ஊரில் சமைச்சர்களை பலி கொடுப்பாங்க. ஆரம்பத்தில் போடுறது சாப்பிட வாங்கணும் கூடாது. உங்கள் வீட்டில் ஆட்டை எடுத்து போடுங்க, நான் சாப்பிட்றேன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உங்கள் வீட்டில் ஆடை இருங்க, வீட்டில் வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க. கோயிலில் கொண்டு வச்சு எதுக்காக இருக்கிறீங்க? ஒன்றும் விளம்பரம். அப்படியே கோயிலில் எடுத்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. கறியே சாப்பிடாம எத்தனையோ மக்கள் இருப்பாங்க, நீங்கள் அவங்களுக்கு போடுங்க. அர்த்தம் இருக்குது. எங்களுக்கெல்லாம் அங்கெல்லாம் வசதி இருக்குது, சாப்பிட முடியும். வேணா சாப்பிட, அப்படியே சாப்பிட்டா 2 துண்டு முடிஞ்சு சாப்பிடுவோம். நீங்கள்லாம் அது மாதிரி செய்யாதீங்க. கோயிலுங்களா அப்படியே மக்கள் விட மாட்டாங்க. இன்றைக்கி எங்களை போடுறதுல இப்போ அப்படியே விட மாட்டாங்க. இப்படிப்பட்ட மூட பழக்கத்தை நான் விடுபட்டு ஆண்டுடைய ரத்தத்தை பருகி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். ரொம்ப முக்கியம். திருப்பி நான் சொன்னேன், குறிப்பாக கத்தோலிக்க மற்ற பெண்டைக்காட் சர்ச்சை, சிஎஸ்ஐ சர்ச்செல்லாம் வாரம் ஒரு முறையோ கொடுக்குறாங்க. ஆனால் ஆர்சி சர்ச்சில் தொட்டு கொடுக்க சொல்லி யாருக்கு தொட்டு கொடுத்தாரு? ஏசு ஒன்று தான் கேட்குறேன். யாருக்கு தொட்டு கொடுத்தாரு? தொட்டு கொடுத்தோம்னா என்ன பண்ணாம அவனுக்குள் யார் புகுந்தது? ஆண்டவர் அப்படிலாம் சொல்லி கொடுத்துட்டாரு. எப்படி தெரிஞ்சு சொல்லி கொடுத்தாரு. அவர் சொல்லி கொடுத்த மாதிரி நாம் செய்வோம். மன்னிப்பை என்ன பண்ணுவோம்? பெற்றுக்கொள்வோம். பிரைஸ்லாம் யாருக்கா சந்தேகம் இருந்தால் கேட்டுங்க. பிரதர் ஏதோ சொல்லிட்டு அவர் மாட்டுக்கு போயிட்டான்னு சொல்லி பாதி புரியலன்னா சொல்லக்கூடாது. தெளிவான சிந்தனை இருக்கணும் சத்தியத்தை பற்றி. அது நம்மளுடைய சார்ந்திருக்க தெரிச்சவனுக்கு ஏற்றதாக இருக்கலாம், ஏற்றது இல்லாமல் இருக்கலாம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் வேதத்தில் உள்ள சத்தியங்களை எடுத்து சொல்வதற்காக தான் இங்கே வர முடிய ஏதோ ஒரு சபையை ப்ளீட் பண்ணுறதுக்காக வர்றதில்லை. சபை சொல்றதை மறுப்பதற்காக வர்றதில்லை. ஒரு சபையை ப்ளீட் பண்ணி சொல்றதுக்காக வர்றதில்லை. வேதத்தின் சத்தியங்களை நாம் அறிந்திருந்து உண்மையான ரட்சிப்பை நாம் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் நமக்கு மிக முக்கியமான ஒரு காரியம். சந்தேகம் இருக்கா? சரி, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு பெரிய காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் இல்லையா? அன்றைக்கு முதல் காரியம் நான் ஒரே ஒரு மட்டும் சொல்லிடுறேன். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது ஏசு வந்து கேட்டார், கடவுள் வந்து கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு கேட்டார். அவன் என்ன சொன்னான்? அதனால ஒளிந்திருக்கிறேன்னு சொன்னான். எதனால அவன் ஆடையின்றி இருந்தான்னு தெரிஞ்சது அவனுக்கு? அது வரைக்கும் தெரியல. ஏன் தெரிஞ்சது? பாவம் செய்தான். அப்ப ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தார்? தோலாடையை கொடுத்தார். ஏன்பா அந்த தோலாடை எங்க இருந்து வந்துச்சு? ஆடை பலியாக்கி இல்லையா? ஆடை பலியாக்கி அந்த ஆடைய தோலாடை எடுத்தார். அப்ப அன்றைக்கே அந்த பாவத்திற்காக ஆண்டு. ஆனா புதிய ஏற்பாட்டின் நியமத்தின்படி நமக்காக இயேசு பலி ஆகிட்டார். அப்ப அவருடைய ரத்தத்தை பருகும் நாமும் என்ன இயேசுவை போல மாறணும். அப்படியே கண்களை பிடிச்சிருக்கோமா? அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் இரத்தத்தினால் கழுவப்பட்ட மக்களாக மாற வேண்டும் என்று நீர் விரும்புகிற சத்தியத்தை இந்த நாளில் தாசங்களாக எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்த மாட்டேன். பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தின்படி மாம்சத்தில் இரத்தத்தில் உயிர் இருக்கிறது, அதை பருக வேண்டாம் என்று சொன்னீர். ஆனால் நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்த இயேசு தன்னுடைய இரத்தத்தை எங்களுக்காக பானமாக கொடுத்தாரே, தன்னுடைய உடலை அப்பமாக கொடுத்தாரே. அப்பத்தை எடுத்து இது என் உடல், இதை வாங்கி உண்ணுங்கள் என்று சொன்னார். ரசத்தை எடுத்து இது என் உடன்படிக்கையின் என்னுடைய இரத்தமாக இருக்கிறது, பாவமன்னிப்புக்காக சிந்தப்படுகிற இரத்தம் என்று இயேசு சொன்னாரே, இதை அனைவரும் வாங்கி பருகுகள் என்று. இன்றைக்கு நம்முடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டுமானால் நாம் இரத்தத்தை பருக வேண்டுமே, இயேசுவின் இரத்தத்தை பருக வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பரிசுத்தமாக்கப்பட முடியும். பாடல் பாடுவோம் இல்லையா? இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன், திரு இரத்தத்தால் அழகையின்றேன் என்று நான் மீட்கப்பட்டேன், திரு இரத்தத்தால்
அழகையின் பிடியினின்று. அப்ப நம்ம எல்லா விதத்திலும் அழகையின் பிடியிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து எல்லாவற்றையும் மீட்டுக் கொண்ட வேண்டிய அந்த இயேசுவின் இரத்தத்துக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் யோசித்து பார்ப்போம். இயேசுவின் இரத்தம் இல்லாமல் பாவமன்னிப்பு இல்லை. இன்றைக்கு நாம் பாவமன்னிப்பு பெற்று பரலோகம் செல்ல வேண்டுமானால் அந்த இயேசுவின் இரத்தம் வர வேண்டுமே. நாம் அந்த இரத்தத்தை பருக சொல்லி ஆண்டவர் கொடுத்திருக்காரே, அந்த இரத்தத்தை பரிசுத்தமான உள்ளத்தோடு நாம் பருக வேண்டுமே. சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் இயேசுவின் இரத்தம். நாம் சமாதான குறைவோடு இருக்கிறோமா, சமாதானத்தை கொடுக்கும் இரத்தம். நோயோடு இருக்கிறோமா, நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிற இரத்தம். எப்படிப்பட்ட அற்புதங்களை அதிசயங்களை செய்யக்கூடிய அந்த இயேசுவின் இரத்தத்தின் மகிமையை நாம் உணர வேண்டுமே. நமக்காய் எனக்காய் சித்தப்பட்ட அந்த இயேசுவின் இரத்தத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்காய் சிந்தப்பட்ட திரு இரத்தமே. இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்காய் சிந்தப்பட்ட திரு இரத்தமே. அப்ப இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தம். அப்ப அவ்வளவு வல்லமையில இயேசு இரத்தத்தை நமக்காக சிந்தினாரே. நம்ம இன்னொரு பாட்டு பாடுவோம் இல்லையா? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அடுத்த படுமா? நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். என் மேல் வைத்த பாசம், நம் ஒவ்வொருவர் மேல் வைத்த பாசத்தினாலே இயேசு தன் ரத்தத்தை சிந்தினாரே. கடைசியத்தில் ரத்தம் கூட சிலுவையில் தொங்கப்பட்டதே. ஈட்டிலால குத்துறான் இல்லையா, அப்ப கூட கடைசியில் ரத்தமும் தண்ணீரும் விழாவில் இருந்து வழிந்ததே. யாருக்காக? எனக்காக, நம் ஒவ்வொருவருக்காகத்தானே. அப்படிப்பட்ட இயேசு நமக்கு அப்பா ஆண்டவராக இருக்க நாம் எவ்வளவு பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அதை நான் உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தத்தின் பாதையில் நடத்த ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர்கிட்ட நம்மை பரிசுத்தமாக்கும் இயேசுவின் ரத்தம், நம்மை பரிசுத்த வழியில் நடக்கும் இயேசுவின் ரத்தம், நமக்குள்ள சாபங்களை முறியடிக்கும் இயேசுவின் ரத்தம், சாத்தானின் கிரியைகளை துரத்தி அடிக்கும் இயேசுவின் ரத்தம். அந்த இயேசுவின் ரத்தத்தின் மகிமை உணர்ந்து அவருடைய ரத்தத்துக்குள், ரத்த கோட்டைக்குள் நாம் அடைக்கலம் போவோமா? பருக வாய்ப்பு கிடைக்காதவர்கள் வாய்ப்பு கிடைப்பதை ஏற்படுத்தி கொண்டு நாம் அதை பறிப்போம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்முடைய சகல பாவங்களை கழுவும். வேறு பாவமன்னிப்பு இல்லை. அதை பெற்றுக்கொள்ள அப்படியே ஆண்டவரிடம் கொடுப்போமா? அப்பா, இவ்வளவு பெரிய காரியத்தை எங்களுக்காக செய்திருக்கிறீரே. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக, கத்தாத செம்மறி ஆட்டுக்குட்டியாக எல்லாவற்றையும் எங்களுக்காக சுமந்தீரே. அந்த திரு ரத்தத்தின் மகிமையை நாங்கள் உணர்ந்தவர்களாக செயல்பட வேண்டுமே. எவ்வளவு பெரிய காரியங்கள் எங்களுக்காக எப்பொழுதும் பிதாவின் வலப்பக்கம் வீற்றுக் கொண்டு எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் இயேசுதான். அவர் நமக்காக சிந்திய ரத்தத்தை நாம் வீணடிக்க கூடாதே. அந்த ரத்தத்தில் உயிர் இருக்கிறது. அந்த ரத்தத்தை பருகும்போது இயேசுவின் உயிர் எனக்குள் வந்து விடுமே. அதான் நம்ம பாடுவோம் இல்லையா? நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். நாம் இயேசுவின் ரத்தத்தை பருகினோமானால் இயேசு எனக்குள் வாசம் செய்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். நான் அவர் ஆலயமாக இருக்கிறேன். கொரிந்தியரில் கொடுக்கப்படும் இல்லையா, உங்கள் உடல் பரிசுத்தாவின் ஆலயம். இதை நீங்கள் அறியீர்களா?
நம் உடல் பரிசுத்தாவின் ஆலயமாக இயேசு தங்கும் ஆலயமாக இருக்கிறதே நாம் அறிந்து கொண்ட உடலை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள அந்த இயேசுவின் இரத்தத்தால் நம்மை கழுவும்படி கேட்போம். அந்த இரத்தம் நமக்கு அருணும் கோட்டையமாக இருக்கும். அந்த இரத்தம் சகல பாவங்களிலிருந்து நம்மை மீட்கும், சாத்தானின் பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கும். அப்படிப்பட்ட மகிமையில இரத்தத்துக்குள் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். அந்த ஜெயம் கொடுக்கும் இயேசுவின் ரத்தத்துக்குள் நம்ம ஆண்டவரை ஒப்பு கொடுப்போம். அப்படியே என்னென்ன காரியங்கள் நம்மை பரிசுத்த வாழ்க்கைக்கு வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறதோ அப்படி ஆண்டவரை ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்த விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். என்ன காரியங்கள் நம்முடைய மனதில் உள்ள பாரங்களா, குடும்பத்தில் உள்ள சமாதான குறைவுகளா, உடல் பலவீனங்களா, நோய்களா, பொருளாதார தடைகளா, எதுவாக இருந்தால் அப்படி ஆண்டவரை ஒப்பு கொடுப்போமா? ரத்த கோட்டைகள் நாம் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மோடு கூட இருக்கிறாரே. நம் ஒவ்வொருவருக்காக கடைசியில் ரத்தத்தை சிந்தினாரே. பரிசுத்தமான ரத்தம், குற்றமில்லாத ரத்தம், மாசற்ற ரத்தம். அப்படிப்பட்ட ரத்தத்தை நமக்காக சிந்தினாரே. அந்த ரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுத்து அப்படியே அவருடைய எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுப்போம். அப்ப அவங்க ரத்தத்தின் மகிமையை நாங்கள் இன்றைக்கு உணரும்படி எங்களை கற்றுக் கொடுத்தீரே. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. உமது மகிமையின் பிரசன்னத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஐயா. இந்த இரத்தத்தினாலே ஒவ்வொரு நாள் நாங்கள் கழுவப்பட்டு ஒவ்வொரு நாள் பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று திருவெளிப்பாட்டில் எழுதப்பட்டுள்ளதே. அந்த இன்னும் பரிசுத்தமான வாழ்க்கைக்குள் நாங்கள் கடந்து செல்ல எங்களை மது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. அந்த இரத்தத்தின் மகிமையை உணர்ந்த மக்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ, அதன்படி நடக்க கற்றுக்கொள்ளவும் பிறருக்கு கற்றுக் கொடுக்கவும் எங்களை எடுத்து பயன்படுத்த ஆண்டவரே. அந்த பரிசுத்த கரங்களுக்குள் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாளுக்காக நன்றி, அந்த மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆத்ம தியானத்தை மக்கள் தொடர்ந்து செய்யவும், அதன் மூலமாக நீர் அவர்களோடு இருந்து பேசி ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை கடந்து செல்லவும், இயேசுவின் ரத்தத்தை பருகவும், அதன் மூலமாக பாவனை பெற்றுக்கொள்ளவும் நாடுகளை கற்பித்தீரே. நன்றி செலுத்தவும். வந்த ஒவ்வொருவரையும் அந்த பாவமளிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளவும், ஆத்ம தியானத்தின் மூலமாக தேவன் தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும்படி நீர் கொடுத்த கிருபைக்கு நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். வீட்டை திறந்து கொடுத்த சகோதரியும் அவரது மகளையும் தூரத்திற்கு மகளையும் கொடுக்கிறோம். அவருடைய விசேஷ கிருபையால் முடிமறைத்து வழிநடத்தும். எதிர்வரும் நாட்களிலே 5, 6, 7 தேதிகளிலே ஜெபத்தோடு நடக்கிற 3 நாள் தியானத்துக்கு இந்த ஊரில் வரக்கூடிய மக்கள் சுகத்தோடும் பெருத்தோடு வந்து அந்த இடத்தை முழுமையாக கலந்து கொண்டு வர தேவன் கருவி புரியும். இயற்கை மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மாதத்துக்குரிய வாக்குத்தத்தை சொல்லுவோம். அவன் கிளைகள் ஓங்கி படரும். சொல்லுங்க. அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவனுடைய வாசனை அலங்காரம். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்து அலங்காரத்தை போலவும். அவனுடைய வாசனை லீபனுடைய வாசனை போலும் இருக்கும். நான் மாதத்துடைய வாக்குத்திலிருந்து செப்பனியா 3:15 என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நீ தீங்கை காணாதிருப்பாய். காடுல கொடுத்த வாக்குத்தத்த வசனம், தனிப்பட்ட வாக்குத்தத்தம் எல்லோரும் சொல்லுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவர். ஆண்டவருடைய முகத்திலே பிரகாசிக்கும் கிருபையா இருக்க கடவர். ஆண்டவருடைய முகத்திலே பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 நோயில்லை, 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 தோல்வியில்லை, தோல்வியில்லை, தோல்வியில்லை. தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.